ஒரு லேடி ஒரு பையனை கார்ல கடத்திக்கிட்டு போறாங்க. இந்த பையனும் ரொம்ப பயப்படுறான். அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு லேடி என்ன கடத்திட்டு போறாங்க அப்படின்ட்டு சொல்றான். அவங்க அம்மாவும் நீ பத்திரமா இரு, பொறுமையா இரு, நான் போலீஸ் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு அவனும் சொல்றான். அந்த லேடி வேகமா கார் ஓட்டிக்கிட்டு போறாங்க. எதிரில் ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில இந்த கார் வந்து மோத்திடுது. அந்த வண்டிக்கு பின்னாடி 2 கார் 1 by 1 மோத்திடுது. கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸும் வருது, போலீஸும் வந்துடுறாங்க. அந்த கார்லயும் வண்டிலையும் மோதினதுனால 8 பேர் பலியா இருக்காங்க. அந்த கார்ல இருந்து அந்த லேடி என்னாச்சு அப்படின்னு பாக்குறாங்க. அந்த பையன் ரொம்ப சேஃபா தான் இருக்கான். லேடிக்கு ரொம்ப படமா காயமா இருக்கு. ஆனா அந்த லேடி உயிரோட தான் இருக்காங்க. எப்படி இந்த லேடி வந்து கண்ணு முன்னு தெரியாம ஓடி இருக்காங்கன்னா ஏற்கனவே பிடிச்சிருக்காங்க. அதனால அந்த லேடி சரியா ஓட்ட முடியாம அவங்க வாட்டுக்கு ஒரு வண்டியில மோதிட்டாங்க. உடனே ஒரு லேடி போலீஸும் சொல்றாங்க, இந்த மாதிரி பொம்பளைங்களை சாதாரணமா விடக்கூடாது, இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லேடியை ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து குணமாயிட்டு அதுக்கப்புறம் இவங்களை பனிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கொண்டு போறாங்க.